குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் பிடிச்ச சக்கரவள்ளி கிழங்கு சில்லி எப்படி செஞ்சேங்கிறது பார்க்கலாம் வாங்க. சக்கரவள்ளி கிழங்க தோல் சீவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டேன். ஒரு பவுலில் அரிசி மாவு 1 கப்பு, கடலை மாவு 1 கப்பு, கார்ன்ஃப்ளோர் மாவு 3/4 கப்பு சேர்த்துட்டு 2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்தாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த பதத்தில் வர மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த பதத்தில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ கட் பண்ணி வச்சுருந்த சக்கரவள்ளி கிழங்க இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதிலே உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். இப்போ மிக்ஸ் ஆகிடுச்சு. அடுத்தது கடாயில் எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துட்டேன். இது சாப்பிட்றதுக்கு நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். எங்கள் வீட்டில் சக்கரவள்ளி கிழங்கு ஸ்வீட்டாக இருக்கனால யாருமே சாப்பிடல. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா சுட சுடவே எல்லாம் காலியாகிடுச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இது கூட சாஸ் கூட வச்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.